நாட்டில் வடபகுதியில் செயல்படும் சுமார் 100 சுற்றுலா பேருந்து நிறுவனங்கள் டீசல் விலை உயர்வு காரணமாக தங்கள் தொழிலை மூடும் அபாய நிலையில் இருப்பதாக எச்சரித்துள்ளன. பேரா, கிடா, பினாங்கு மற்றும் பர்லிஸ் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த இந்த நிறுவனங்கள் டீசல் விலை உயர்வால் இயக்கச் செலவுகள் இரட்டிப்பாகியுள்ளதாக தெரிவித்துள்ளன. இதுகுறித்து வட பிராந்திய சுற்றுலா பேருந்து உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் அமர் ருஸ்லான் கூறுகையில், டீசல் விலை உயர்வால் முன்பதிவுகள் 50% வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. சுற்றுலா நிறுவனங்கள் மற்றும் கல்விக் கழகங்கள் அதிக கட்டணம் காரணமாக பயணங்களை தவிர்க்கின்றன என்றார். மலேசியாவிற்கு வருகை தரும் ஆண்டிற்கு நாடு தயாராகி வரும் நிலையில் இந்த விலை உயர்வு சுற்றுலாத்துறையை முடக்கிவிடும் என்பதால் அரசு உடனடியாக தலையிட்டு தங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.